நமக்கெல்லாம் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்தியாவின் தற்காலிக பிரதமராகவும் ஐஎன்ஏன்னு சொல்லப்படுற இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தலைவராகவும் இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இரண்டாம் உலகப் போர்ல தனக்கு சப்போர்ட்டா இருந்த ஜப்பான் ஆர்மி சரண்டர் ஆகிறதுக்கு டிசைட் பண்ணாலும் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் படைகள் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கறதுக்கு நேதாஜி மும்முரமா வேலை செஞ்சாரு. ஆகஸ்ட் 13, 1945 சிங்கப்பூர் வந்து சேர்ந்த நேதாஜி அங்கிருந்த அவருடைய முக்கிய மிலிட்டரி லீடர்ஸையும் சிவிலியன் லீடர்ஸையும் சந்திச்சாரு. ஜப்பான் மிலிட்டரி ஆர்மி ஆகஸ்ட் 15 அமெரிக்கா மற்றும் பிரிட்டனோட கூட்டுப்படைகள் கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆனாங்க. தானும் ஜப்பானீஸ் ஆர்மியோட சரண்டர் ஆகிறதுக்கு நேதாஜி முடிவு பண்ணப்ப ஐஎன்ஏவோட தலைவர்கள் எல்லாம் நேதாஜி வேற இடத்துக்கு போகுமாறு வற்புறுத்தினாங்க. அதனால நேதாஜி ஜெனரல் எம்.இசட் கயானி அப்படிங்கிறவரை சிங்கப்பூர் மற்றும் மலேசியால இருந்த ஐஎன்ஏவோட தலைமையை ஏற்குமாறு கேட்டுக்கிட்டார். ஆகஸ்ட் 16, 1945 நேதாஜி பேங்காக்ல இருந்த டெப்நாத் தாஸ் அப்படிங்கிறவர்கிட்ட ஐஎன்ஏவோட பொருட்கள் எல்லாம் ரகசியமா பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ஷியல் டெலிகிராம் அனுப்பிச்சாரு. ஆகஸ்ட் 16 நேதாஜி பேங்காக் வந்த உடனே ஜெனரல் ஜே.கே. போன்ஸ்லே அப்படிங்கிறவர்கிட்ட பேங்காக்ல இருந்த ஐஎன்ஏ படைகள் மற்றும் சொத்துக்களை ஒப்படைச்சாரு. அங்கிருந்த பணத்தை 3 மாசம் அட்வான்ஸ் வகையா எல்லா ஐஎன்ஏ சோல்ஜர்ஸ்க்கும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இந்தோ தாய் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கும் பணத்தை அனுப்பி உதவி செஞ்சாரு. ஆகஸ்ட் 16, 1945 நடுவிரவுல நேதாஜி அங்கிருந்த எல்லா பெரிய ஆபீசர்களையும் சந்திச்சு அதுல இருந்து எஸ்.ஏ. ஐயர், டெப்நாத் தாஸ், கொலோனல் ஹபீபுர் ரஹ்மான், கேப்டன் குல்சாரா சிங், கொலோனல் பிரீத்தம் சிங், மேஜர் ஹபீத் ஹசன் இவங்களை மட்டும் தன்னோட வருமாறு கேட்டுக்கிட்டாரு. ஆகஸ்ட் 17 விடியற்கால 6 மணிக்கு ஐஎன்ஏ ஆபீசர்ஸும் நேதாஜியும் பேங்காக் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி சாய்கான் அப்படிங்கிற இடத்துக்கு சில ஜப்பானீஸ் ஆபீசர்ஸோட காலை 8 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. எதிர்பாராத விதமா சைகான்ல இருந்த புறப்பட வேண்டிய விமானத்துல எல்லா ஐஎன்ஏ லீடர்ஸ்க்கும் இடம் இல்லை. அவங்க நேதாஜி மட்டும் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நேதாஜி எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர் கூட ஒருத்தர் மட்டும் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நேதாஜி ஹபீபூரை தன் கூட வரத்துக்கு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு அந்த ஜப்பானீஸ் ஆபீசர்ஸுங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 17 சுமார் மாலை 5:20 மணிக்கு டபுள் இன்ஜின் பாம்பர் அப்படின்னு அழைக்கப்படுற ஏர்கிராஃப்ட் மூலியமா நேதாஜி சைகான்ல இருந்து புறப்பட்டார். இரவு நேரம் ஆனதுனால டொரேன் அப்படிங்கிற இடத்துல அந்த விமானம் தரையிறக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த பைலட் பிளேனோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு விமானத்துல பொருத்தப்பட்டிருந்த மிஷின் கன் மற்றும் ஆயுதங்களை பிளேன்ல இருந்து ரிமூவ் பண்ணார். ஆகஸ்ட் 18 காலையில விமானம் டொரேன் இடத்தை விட்டு தாய்பே அப்படின்னு இப்ப அழைக்கப்படுற தைஹோகு வந்து சேர்ந்தது. அங்கிருந்து ஷிடே அப்படிங்கிற ஜப்பானீஸ் ஆபீசரை மஞ்சூரியால இருக்கிற டைரன் அப்படிங்கிற இடத்துல இறக்கிவிட பிளான் பண்ணாங்க. நேதாஜியும் அவர் கூட மஞ்சூரியா கேபிட்டலான ஷென்யாங் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடிவு பண்ணார். ஆகஸ்ட் 18, 1945 சுமார் மதியம் 2:30 மணிக்கு அந்த பிளேன் 20-30 மீட்டர் உயரத்துல கிளம்பின கொஞ்ச நேரத்திலே வெடிச்சு கான்கிரீட் ஓடுபாதைக்கு தாண்டி நொறுங்கி விழுந்ததால லெப்ட் சைட் ப்ரொப்பலர் 2 பாகமா உடைஞ்சது. அந்த விபத்துல விமானத்துல அப்ப பயணம் செஞ்ச 7 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. நேதாஜியோட உடம்பு பூரா தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அவரையும் அவர் கூட இருந்த மற்ற 6 பேரையும் முதல் உதவி சிகிச்சைக்காக பக்கத்துல இருந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அங்க தலைமை மருத்துவ அதிகாரியா இருந்த டாக்டர் யோஷிமி நேதாஜிக்கு 3rd டிகிரி தீ காயங்கள் இருக்கிறதுனால நாளை காலை வரைக்கும் உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாரு. இருந்தாலும் அவரோட தீ காயத்துக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி உடம்பு முழுசும் பேண்டேஜால கட்டு போட்டாங்க. இரவு 7:30 மணிக்கு நேதாஜியோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா போய் இரவு 8 மணிக்கு உயிரிழந்தார். டாக்டர் யோஷிமி நேதாஜியோட பேரை ஜப்பான் மொழியில சந்திரபோஸ் அப்படின்னு எழுதி டெத் சர்டிபிகேட் கொடுத்தார். நேதாஜி இறக்குறப்ப டாக்டர் யோஷிமி 2 நர்ஸுகள், நகமோரா, அவர் கூட வந்த ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் ஒரு மிலிட்டரி போலீஸ்மேன் அந்த இடத்துல இருந்தாங்க. அவரோட இறுதி சடங்கு ஆகஸ்ட் 20 அன்னைக்கு தாய்பேல நடந்துச்சு. அங்க இருந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் நேதாஜியோட மரண செய்தியை வெளியில் சொல்றதுக்கு தயங்கினாங்க. அவரோட பேரை ஹிஷிரோ ஒகுரா அப்படின்னு மாத்தி டெத் சர்டிபிகேட் கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. நேதாஜியோட அஸ்திய ஒரு மர கலசத்துல கலெக்ட் பண்ணி தாய்பேல இருந்த நிஷிஹோங்காஞ்சி அப்படிங்கிற கோயில்ல வைக்கப்பட்டுச்சு. ஜப்பானீஸ் ஆர்மி விபத்து நடந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணப்ப நேதாஜியோட பல பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு மரப்பட்டியில வச்சு லெப்டினன்ட் கர்னல் ஷிபியா செப்டம்பர் 5 டோக்கியோக்கு ஹபீபூரோட அனுப்பி வச்சாங்க. 1940 இறுதியில
இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், அதாவது IIL அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் நேதாஜி மரணத்தை பத்தி விசாரணை செஞ்சு 1953 ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல இந்த விமான விபத்து தற்செயலா நடந்தது அல்ல அப்படின்னும் ஒரு நாச வேலையின் செயல் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஏற்கனவே ஜப்பான் ஆர்மி பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க படைகள் கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியானப்ப நேதாஜியும் சரண்டர் ஆனா பெரிய பின்விளைவுகள் ஏற்படணும், மற்ற நேச நாடுகள் கிட்ட இருந்து நேதாஜியை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு ஜப்பானீஸ் ஆபீசர் நேதாஜி போன பிளேனோட பாதையை மாத்தி அவரோட இருந்த மற்ற 5 முக்கிய தலைவர்களையும் சேர விடாம இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. எது இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட மரணம் ஒரு மர்மமாகவே இருக்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.